சவுண்ட் ஒண்ணுமே கேட்காது. இப்ப நீங்க டிரைவ் மோடுக்கு போட்டுட்டீங்க. இப்ப நாங்க போலாம். ஓகே, ஒரு ரைட் போய் பாப்போம். ஒரு ஃளைட்ல போற மாதிரி ஃளைட் ஒரு ரன்வேல எப்படி ஓடையக்கலாம் அந்த சத்தம் இருக்குமோ அதே முக்கியமா டோட்டலாவே எலக்ட்ரானிக்ன்றத சம்பந்தப்படுத்தி தான். ஒரு ஃபுல் சார்ஜ்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது? வந்து பிக்மி நிறுவனம் அவரிடதான் என்று சொல்றது ஒரு உண்மையான பெட்ரோல் செலவு வந்து எங்களுக்கு ₹3 தான் போகுது. 30 கிலோமீட்டருக்கு என்ன ஓடலாம்ன்றது தான் அதுல அறிய தெரியும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துல இருக்கிற டிஸ்பிளே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு போன் மாதிரி தான். ஒரு நாளுக்கு அனுமானிப்பா ஒரு 9,000 இருந்து 10,000 வரைக்கும் அவரால் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி வெட்டிங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸா இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் கேமரா முன்னுக்கு போறது. இதை நீங்க ரெக்கார்டிங் மோட்லயும் போட்டுக்கொள்ளலாம். அதாவது பிக்மியை விட்டு நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன்ற அளவுல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு ₹90,000 சம்பாதிப்பார். அதோட அந்த ஹயர் காசுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாரு, டெலிவரி காசு எல்லாம் சேர்த்து பார்த்தா குறைஞ்சபட்சம் 1,20,000 இருந்து 1,75,000 வரைக்கும் அவரால் சம்பாதிக்க முடியும். புது வருஷம் பெறப்போகுது, புது வாகனம் பெறாதா என்றதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பு. பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு முன்னாடி பிக்மி தலைமை காரியாலயத்துல ஒரு வித்தியாசமான புதிய ஆட்டோ உண்டு. அதாவது ஒரு புத்தம் புதிய எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று இருந்துச்சு. இது என்ன ஆட்டோ, இந்த விலை என்ன, இது ஒரு ஃபுல் சார்ஜில் எவ்வளவு தூரம் போகும், எல்லா விவரம் அறிஞ்சு கொள்ளலாம். வாங்கோ, காணொளிக்குள்ள போலாம். இலங்கையின் தயாரிப்பான பெகா நிறுவனத்தின் ஈடெக்ஸ் என்ற ஆட்டோ ஒன்று, அதாவது எலக்ட்ரிக்கல் ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. இதை பற்றி தான் பார்க்க போறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதாவது பிக்மி நிறுவனம் இங்க வடமாநிலத்துக்குரிய பிராந்தியம். ஓகே, சொல்லுங்கண்ணா இந்த ஆட்டோ பற்றி சொல்லுங்க. என்ன இந்த ஆட்டோ பொறுத்தவரையில இந்த ஆட்டோ வந்து முக்கியமா டோட்டலாவே எலக்ட்ரானிக்ன்றத சம்பந்தப்படுத்தி தான் உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற கரண்ட்ல கூட நீங்க சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு வேற ஒரு இடத்தை தேடி போகணும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் இல்ல. அதே மாதிரி இது வீட்டுல நீங்க சார்ஜ் பண்றதுண்டா 4.5 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே மாதிரி அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னா 40 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒரு ஃபுல் சார்ஜ்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது? முழு நேரம் சார்ஜ் பண்ணினீங்கன்னா 150 கிலோமீட்டர் போகலாம். ஓகே, நாங்க ஒன்றா பாப்போம். உனக்கு இந்த நம்மளா வர ஆட்டோ டயர் ஆனா இது நம்மளா வர ஆட்டோ டயர். ஓகே, அல்ல இந்த முகப்பெல்லாம் நல்ல அழகா இருக்கு. ஒரு வெள்ளை வர்ணத்துல ABB 3114 இப்ப அந்த புது நம்பர் என்ன? புது நம்பர். நல்ல பாங்க முன்னு பாப். நீங்கள் இப்ப இதுல போட்டுட்டீங்கன்னு சொன்னா முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால சைடுல வந்து ஸ்பீட் மீட்டருக்குரிய டிஸ்பிளே பேட் உங்களுக்கு ஓபன் ஆகுது. அப்ப அந்த டிஸ்பிளே பேட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எத்தனை வீதம் இருக்குதுன்றத மேல் துண்டுலையும் இது விடத்தடியிலையும் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டர் என்ன ஓடலாம் என்ற ஒரு அனுமானிப்பான ஒரு இதுவும் போட்டிருக்கு. அதாவது நீங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடினீங்கள் என்று சொன்னா 30 கிலோமீட்டருக்கு என்ன ஓடலாம்ன்றதான் அதுல அறிய தெரியும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துல இருக்கிற டிஸ்பிளே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு போன் மாதிரி தான், நேவிகேஷன் மோட். இது ஒரு போன் டிவைஸ். அப்ப இதுல நீங்க சிம் கார்டை ஸ்லாட் பண்ணலாம். சிம் கார்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னா இப்ப பிக்மி மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு நீங்க வேலை செய்யல என்னோட ஸ்மார்ட் போன் பாவிக்கணும் ஒரு கட்டாயம் இல்ல. இதுலயே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்ப நார்மலா இப்ப பிக்னிக் கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு ₹105 நாங்கள் எடுக்கிறோம். அப்ப அந்த ₹105 என்ற இதை தவிர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா வேஸ்டேஜ் கிலோமீட்டருக்கு நாங்கள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம் வந்து 20 கிலோமீட்டர் வேஸ்டேஜ். 130 கிலோமீட்டர் அவர் ஒரு நாளைக்கு போறாருன்னு சொன்னா ஒரு நாளுக்கு அனுமானிப்பா ஒரு 9,000 இருந்து 10,000 வரைக்கும் அவரால் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நம்மளா பாருங்க முன்னுக்கு எல்லாம் அழகான கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கு. எல்லா பேருமே இதில் பார்த்துக்கலாம். அதே பின்னுக்கு நம்மளா வந்து பலாம் 3 பேர் நம்மளா இருந்து போகலாம். நல்ல வசதியா 2 பேர் 3 பேர் இருந்து போக முடியாது. 3 பேர் வடிவா இருந்து போகலாம். அப்படி வாங்க பின்னுக்கு பார்ப்போம்.
இதுல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து எங்க டிக்கி சிஸ்டம் சாமான்கள் ஏத்தக்கூடிய மாதிரி நீங்க இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தா தான் ஓபன் ஆகும். சோ எந்த விதத்திலயும் நீங்க பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த துண்டையும் நீங்கள் இழுத்துட்டு கீழே விட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது வீட்டு சாமான்கள் நீங்களே ஏத்திட்டு போகலாம். அதுவே அந்த பொருள் நீளமான ஒரு பொருளா இருக்கும் என்று சொன்னா நீங்கள் இதுல இருக்கிற அட்ஜஸ்டபிள் இதை யூஸ் பண்ணி இப்படி விட்டீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸா இருக்கும். ஒரு கார்ல வைக்கிற சுக்கஸ் மாதிரி எல்லா இதுமே வைக்கலாம். நிறைய நல்ல ஸ்பேஸ் ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு. அதாவது இதுல சிக்னல் லைட்ஸ் 2 கொடுபட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்திருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப கொழும்பு மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெசாக் மாதிரி திருவிழாக்கு நிறைய பேர் இதுல அந்த ரபான் எல்லாம் வச்சு ஃபன் பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து எதிரில வர வாகனத்துக்கு இதை துண்டு ஒன்றும் கட்ட தேவையில்லை. சோ உங்களுக்கு ஸ்மூத்லியாவே இந்த ஆப்ஷன் கொடுக்கட்டும். அந்த மொடக்கண்ண பேர் இது வந்து இடெக்ஸ் ன்னு சொல்லி எலக்ட்ரிக் ஆட்டோ. இதுதான். இது வந்து இந்த கலர்ல மட்டுமே வேற கலர் மாதிரி நீங்க விரும்பின கலர்ல நீங்க கேட்கிற கலர்ல அவங்க பெயிண்ட் பண்ணி தருவாங்க. இது வந்து இப்ப நம்மள என்ன விலை முடியுது? இது மொத்தம் 32 லட்சம் ரூபாய் முடியுது. இதை நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கட்டி லீசிங் ஃபெசிலிட்டியில சிடிபி வங்கியோட மட்டும் எடுக்கலாம். இது ஒட்டுமொத்தம் இலங்கை ஃபுல் தயாரிப்பும் இலங்கை. பார்ட்ஸ் எல்லாம் வெளிநாடுகள் தான் வருது. பட் ஆனா ஃபுல்லிங் ஸ்ரீலங்கா. பேட்டரியோட கெபாசிட்டி பேட்டரியோட கெபாசிட்டி வந்து உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி தாரம். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த 5 வருஷத்துக்குள்ள பேட்டரி எதுவும் பழுதடைஞ்சிருந்த சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு வந்து பேட்டரி டு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். மற்ற ஆட்டோகள் சர்வீஸ் பண்ண மாதிரி சர்வீஸ் பண்ற மாதிரி நீங்கள் நார்மலா வீட்டுல கழுவுற மாதிரியே கழுவலாம். அதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. என்ஜின் அதுகளுக்கு கீழே பேட்டரி லெவலுக்குள்ள டச் பண்ணாம நீங்க மத்த வாட்டர் வாஷ் ஃபுல்லா பண்ணிக்கொள்ளலாம். மற்ற இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு நார்மல் ஆட்டோ எடுத்தீங்களா பெட்ரோல் அடிக்கணும், சர்வீஸ் போடணும், மெக்கானிக்கல் சர்வீஸ் போடணும், என்ஜின் ஆயில் போடணும், பிரேக் ஆயில் போடணும். இதுக்கு பிரேக் ஆயில் நீங்க போட தேவையில்லை, என்ஜின் ஆயிலும் போட தேவையில்லை, பெட்ரோலும் போட தேவையில்லை. ஏதோ ஒரு கட்டத்துல பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தாலும் கூட வீட்டுல வச்சு சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வேலையை போகலாம். மெத்தட் இதுல இருந்து உங்களுக்கு ரைட் ஒன்று காட்டுறேன். இதுல எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லை. ஒரு ஆள் வர்றது தெரியாத அளவுக்கு மெல்லமா தான் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கிங் மோட் இருக்குது. பார்க்கிங் மோட் பின்னுக்கு லைட் எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி இது ஆஃப் பட்டன். ஆஃப்ல தான் நீங்க நைட்ல விட போறீங்க. ஒன்னுக்கு நீங்கள் திருப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகி இது வந்து ஸ்பீட் மீட்டர் டிஸ்பிளே மேல வந்து எத்தனை % இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் என்றது எல்லாத்தையும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த பக்கம் டிஸ்பிளே பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு டெப் சிஸ்டம். இந்த டெப் சிஸ்டத்துல மெசேஜிங், ஃபோன் கால்ஸ் எல்லாம் இருக்கு. மெப்பை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இமீடியட்லி நீங்க ரைடுக்கு போகலாம். சரிதானே? இப்போ இதுல கியர் சிஸ்டம் பாத்தீங்கன்னு சொன்னா இது ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட். ரிவர்ஸ் மோடுக்கு போட்டீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும் ரிவர்ஸ் மோடுக்கு போட்டீங்கன்னு சொன்னா இதுல பின்னுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்கு. இந்த பெரிய வாகனங்களை காட்டுற மாதிரி இதுல காட்டலாம். ஃபுல் சிஸ்டம் இருக்குது. இது ரிவர்ஸ் கேமரா. அதே மாதிரி நியூட்ரல், தென் டிரைவ் மோட்டுக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஃப்ரண்ட் கேமரா முன்னுக்கு போறது. இதை நீங்க ரெக்கார்டிங் மோட்லயும் போட்டுக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னா கூட உங்களுக்கு அதுக்கு எவிடன்ஸ் தான் மாறும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங் மாடல் ஆன் பண்றோம். இதுலதான் மெயின் இது இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போய்க்கல இந்த மீட்டர் ஒன் ஆகின உடனே பிரேக்க ஹார்டா டச் அமர்த்தி கொண்டு நீங்கள் இது இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் தான். ப்ரெஸ் பண்ணோன்னு இப்போ நியூட்ரல் மோட்டுக்கு வந்து ஸ்பாட் லெவல்ல நிக்குது. ஏன்னா மத்தியான நேரம் பண்ணதுனால இதுல வந்து ஜஸ்ட் இப்ப ஸ்டார்ட்ல தான் நிக்குது. ஸ்டார்ட் நிக்குது. சவுண்ட் ஒண்ணுமே கேட்காது. இப்ப நீங்க டிரைவ் மோடுக்கு போட்டுட்டீங்க. இப்ப நாங்க போலாம். ஓகே, ஒரு ரைட் போய் பாப்போம். பாருங்க, அந்த வாகனம் வந்து ஸ்டார்ட் இருக்கே சரியில்லை, சவுண்டே இல்லை. சரி, ரைட். என்னடா கார்ல வர மாதிரி இருக்கு, சவுண்டே இல்ல. சவுண்ட் ஒரு கொஞ்சமும் கேட்காது. பாத்தீங்களா சொன்னா 36 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம். அப்படியே கூடி கொண்டு வரது உங்களுக்கு அதுலயே காட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போறீங்க காட்டும். 50ல போய்கிட்டு இருக்கோம். 47 உடனே பிக்கப் ஆகி போகுது. உடனே பிக்கப் ஆகி போகும். ஏன்னா இது ஆட்டோ கியர் சிஸ்டம்ன்றதுனால உடனே பிக்கப் ஆகி போகும். இதுல மற்ற ஆட்டோ கியர் இல்ல, மூண்டு அப்படியே மாதிரி இல்ல. இது வந்து ஒரு டிரைவ் மோட் மட்டும் தான். ரைட் ரைட். மற்ற ஆட்டோ ஓடுறதுக்கு என்னென்ன டிஃபரண்ட்? மற்ற ஆட்டோல இப்ப நீங்க கியரை மாத்தணும்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. மற்றது ஆட்டோக்களுக்கு வந்து கியர் சிஸ்டம் இல்லாம இன்று வரைக்கும் இலங்கையில நீங்கள் ஒரு ஆட்டோவையும் கண்டிருக்க மாட்டீங்க. ஸோ
ஸோ எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் 2 இல்லைன்னா 3 கியராவது கட்டாயம் இருக்குது. பழைய ஸ்கூட்டர் சிஸ்டத்துல பார்த்ததும் இப்ப நாங்கள் ஒரு ஸ்கூட்டர் பாவிக்கிறதும் வந்து என்ன மாதிரி பாவிக்கிறோம். இப்ப ஒரு கியர் சிஸ்டம் இல்ல தானே ஸ்கூட்டருக்கு, அதே சிஸ்டம் தான் இப்ப இதுல. மற்றது நல்ல ஹோன், சத்தத்தோட ஹோன் இருக்கு. ஒரு ஃபிளைட்ல போற மாதிரி, ஃபிளைட் ஒரு ரன்வேல எப்படி ஓடையக்கலாம் அந்த சத்தம் இருக்குமோ அதே ஃபீல் தான் இந்த சத்தம் இருக்கு. பிக்மி ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. இதுக்கான மெக்கானிக்ஸ் இங்கே இருக்காங்களா? மெக்கானிக்ஸ் வந்து இப்போதைக்கு கொழும்புல இருந்து தான் வந்து செய்யறாங்க. நான் முன்பு கூறின மாதிரி தான் 2 இல்லாட்டி 3 வாகனங்கள் வித்ததுக்கு பிறகு தொடர்ச்சியா வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா சத்தமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஓகேண்ணா, இதில் வந்து 1 கிலோமீட்டர் போகிறது எவ்வளோ செலவாகும்? 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபா. 3 ரூபா நல்ல ஜீப் பார்த்தீங்களா. வேற இது இப்போ நம்மளா நீங்க பிக்னிக் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிருக்கல, உங்களுக்கு 105 ரூபா செலவாகும். ஆனால் அந்த சாரதிக்கு செலவாக போறது வந்து வெறும் 15 ரூபா தான் செலவாக போகுது. ஏன்னா அவருக்கும் உழைப்பா இருக்கும், அவருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நெல்லூர் கோயிலுக்கு நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும், குறைஞ்சபட்சம் 800 ரூபாயில இருந்து 1000 ரூபா கூட வந்து அப்புறம் நல்லா குறைஞ்சிட்டு. இப்போ நார்மலா எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா தான் செயல்பட்டு கொண்டு வரோம். அது அந்த மக்கள் மத்தியிலையும் வந்து இப்போ ஆன்லைன் இலத்திரனியல் ஊடாகத்தான் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ நான் அந்த சேவையும் கொண்டு இலத்திரனியல் ஆட்டோவையும் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். இந்த கலர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள்ல இருக்கு, பச்சை, சிவப்பு, கடும் பச்சை, நார்மல் ரெட், டார்க் ரெட், நேவி ப்ளூ, ஒயிட் கலர், பிளாக் கலர்ன்னு சொல்லி வித்தியாசம் இருக்கு. ஸோ இதுலேயும் கூட நாங்கள் கலர்ஸை பற்றி பெருசாக ஒரி பண்ணுறது இல்லை. என்ன காரணம்னா வந்து இந்த கலர்ஸ் வந்து நீங்களாகவே சூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு வேணுமா ஒரு ரெட் கலர் டார்க்காக வந்துட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரெட்டான மாதிரி வேணுமெண்டா அதுவும் செஞ்சு தரலாம். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்னிக் ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டிங் உங்களுக்கு தேவைன்னா அதுவும் இலவசமாக செய்து தரப்படும். அவங்க வந்து நேரடியாக வரலாம். கொழும்புத்துறை இந்து மகாவித்யாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பிக்மி காரியாலயத்துக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கும் சொல்லி காட்டி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஃபுல் கேஷ் பே பண்ணி எடுக்க போகிறாங்கன்னா அவங்க நேரடியாக எங்கள்கிட்ட புக்கிங்கை போட்டுட்டு கம்பெனிக்கு நேரடியாகவே காசை கட்டி அங்கேருந்து ரிசீட் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் என்ன மாதிரின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு 3D அனிமேஷன் வீடியோ ஒன்று கூடாது உங்களோட ஆட்டோ இப்படி தான் வரப்போகுதுன்றதை கலர் பண்ணி காட்டி அதை சூஸ் பண்ணின பிறகு அந்த ஆட்டோ வித்தின் 1 or 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இங்கே டெலிவர் பண்ணப்படும். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 1 இலக்கம் 210 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரி பிக்னிக் காரியாலயத்துக்கு, அப்படி இல்லை இந்து மகாவித்யாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கு. அதே அப்படி இல்லை என்று சொன்னால் 077 4 737 737 என்ற எனது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து அதாவது யாழ்ப்பாணம் உள்ளூராட்சி இதில் வந்து இபிடிபி சார்பான்றீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிக்மி வந்து இபிடிபி இல்லையாண்ட ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டவங்க வந்து உண்மைக்குமே வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் ஒரு கட்சி என்ற ரீதியில் வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் தேவானந்தோட ஒரு கட்சி உறுப்பினர், அதாவது உள்ளூராட்சி சபையின் வேட்பாளர். அதை வந்து பிக்மி நிறுவனம் அவரிட தான் என்று சொல்றது ஒரு உண்மையான பொய்யான ஒரு விஷயம். என்ன காரணம் என்று சொன்னால் வந்து அவரோட கட்சியில் இருக்கக்கூடியவங்க வித்தியாசமான தொழில்கள் நிறைய செய்கிறாங்க. பழக்கடை வச்சிருக்கிறாங்க, பாத்திரக்கடை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து டாக்டர் சிவானந்தோட உரிமை தான் என்று சொல்லலாம். அவர் வந்து கட்சி ரீதியாக எங்களுக்கு தலைவர். இது வந்து எனது தனிப்பட்ட வியாபாரம், அதாவது பிக்மி நிறுவனம் என்றது என்ற தனிப்பட்ட வியாபாரம். ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கேன், அதுவும் என்ற வியாபாரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் என்ற தனிப்பட்ட வியாபாரம். இது எல்லாமே வந்து அவரையும் எங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது வேறு, இது வேறு. அது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு பொது சேவையில் ஈடுபடணும்ன்றதுக்காண்டி நான் தேர்ந்தெடுத்த பக்கம் அவரோட நியாயப்பாடுகளோட நான் அந்த பக்கம் சாய்ஞ்சினேன். அது மற்றபடி இதுதான். பிக்மி வந்து தனியார் ஒரு நிறுவனம். இது உண்மையின்படி நிறைய பேருக்கு பிக்மி யாருடைய என்ற ஒரு கேள்வி வந்திருந்ததுன்னு சொன்னா ஜான் கீல்ஸ் நிறுவனத்தினுடைய அஜித் குணவர்தன என்று சொல்றவரோட முழுமையான பங்குகளோடையும் ஜுல்ஃபர் என்ற அவரோட முழு கம்பெனி தான் இந்த கம்பெனி பிக்மி என்றது. பிக்மி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2022ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பிச்சு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்திருந்து கொண்டு பிறகு 2023ஆம் ஆண்டு அளவுல வந்து ஆகஸ்ட் மாதம் நல்லூர் திருவிழாவோட பிரபலியம் அடைந்த ஒரு நிறுவனம். பல இன்னல்களை முகம் கொடுத்திருந்தோம். ஆனாலும் கூட மக்களுக்கு சேவையாற்றுவதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கூட சலிக்காம பின்வாங்காம நாங்கள் எங்களோட சேவையை ஏந்தி கொண்டு வந்ததுனால வந்து இப்பொழுது பிக்மி நிறுவனமாகிறது ஒரு ஸ்தானத்துல நாங்கள் கொண்டு விட்டாச்சு.
ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு பாதுகாப்பாக பயணிச்சுட்டு வராங்க. அதுலேயும் வந்து எங்களோட சாரதியார்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு திறம்படான ஒரு சேவையை நிலைநாட்டி கொண்டு வராங்க. இந்த சேவை வந்து உண்மைக்குமே பாராட்டத்தக்க விஷயமா இருக்கிறது. ஏனென்றா சாரதியார்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த சேவையை நாங்கள் கொண்டிருக்க இயலாது. அதே சமயத்தில் வந்து அந்த சாரதியார்களையும் வந்து ஒரு சிலர் முழு பணியாகவே, அதாவது பிக்மியை விட்டு நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் என்ற அளவுல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. மேலும் அடுத்த சிலரும் வந்து என்னன்னு சொன்னா அவர் பார்ட் டைம் ஜாப்பா கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல, போன மாதம் 27ஆம் தேதி நாங்களோட பிக்மி ஃபுட் டெலிவரி சர்வீஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது பிக்மி ஃபுட் டெலிவரியும் வந்து அதுவும் நிறைய மோட்டார் பைக் வைத்திருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொண்டு உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ரமோட் பண்ணி கொண்டு வரோம். அதுவும் வந்து வெகு விமர்சையாக வந்து நான் நினைக்கிறேன் வார வருஷம் நடுப்பகுதிக்குள்ள வரைக்கும் முழுமையடையும், யாழ்ப்பாணத்தை முழுமையடையும். நான் யாழ்ப்பாண நகரத்தை மட்டும் மையப்படுத்தி தான் இப்ப எங்கள் சேவை நடந்து கொண்டு வருது. அந்த பிக்மி ஃபுட் இதுல வந்து படிக்கிற இருப்பாங்கல்ல, அவெல்லாம் நினைஞ்சு கொள்ள நினைஞ்சு கொண்டா அவங்களோட வந்து ஒரு குறைஞ்சபட்ச தகமையா நாங்க எதிர்பார்க்கறது அவரோட சாரதி அனுமதி பத்திரம் இருக்கணும், அவர்கிட்ட சொந்தமா ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும். அது அவரோட பேர்ல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அவர்கிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தா கூட அவர் வந்து பிக்மி ஃபுட் சர்வேக்குள்ள இணைஞ்சு அவரோட செயல்பாடுகள் நடத்திக்கிட்டு போகலாம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா சாரதியாருக்கு இப்ப குறைஞ்ச ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு யாழ்ப்பாணத்துல, எல்லாரும் அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு இல்லை. அப்ப அதனால நாங்க என்ன செஞ்சுட்டு வரோம்னு சொன்னா ஒரு சாரதியார், அதாவது மோட்டார் சைக்கிள் வச்சிருக்க கூடியவர் 12 மணி நேரம் ஆன்லைன்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற ஹயரை மட்டும் எடுத்தாலும் ஒரு 5-10 ஹயர் எடுத்தாலும் அவருக்கு மேக்சிமம் வரப்போறது ஒரு 1000-1500 தான் வரப்போகுது. ஆனா அவர் 12 மணித்தியாலம் இருப்பதற்காக வேண்டியே நாங்கள் அவருக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு வரோம். அதாவது தினசரி பிக்மி ஃபுட்டுக்கு மட்டுமா? பிக்மி ஃபுட்டுக்கு மட்டும். அப்ப உதாரணத்துக்கு அவர் 30 நாளும் இருக்கிறார் என்ற ஆன்லைன்ல 12 மணித்தியாலம் அவருக்கு 90,000 ரூபாய் சம்பாதிப்பார். அதோட அந்த ஹயர் காசுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாரு, டெலிவரி காசு எல்லாம் சேர்த்து பார்த்தா குறைஞ்சபட்சம் 1,20,000 1,75,000 வரைக்கும் அவரால் சம்பாதிக்க முடியும். ஏனென்றா சிலாக்கள் வந்து அது பொய்யான தகவல் என்று சொல்றாங்க. பட் ஆனா நாங்க கொடுத்துட்டு வரோம். இப்ப நீங்கள் ஒரு ரெண்டமோடு பிக்மி ஃபுட் டெலிவரி செய்யற ஒருத்தர்கிட்ட நீங்க விசாரிச்சா கூட இதுதான் உண்மையான தகவல். இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப இளைஞர் யுவதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பார்ட் டைமா கூட செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 12 மணித்தியாலம் இல்லை என்றாலும் அவங்க நார்மலா கூட அவங்க செஞ்சுட்டு போகலாம். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப வேலை வாய்ப்பு, இப்ப படிச்ச ஆட்களுக்கு வந்து குறைஞ்சதா அந்த நேரங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேக்கல கூட அவங்க வந்து அந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கல வந்து கட்டாயம் செய்யலாம். இப்ப கொழும்பு பாத்தீங்கன்னு சொன்ன தென்னிலங்கை பக்கத்துல 100% இளைஞர்கள் வந்து பிக்மி இல்லையா இன்னும் போட்டியாளராக இருக்க நிறுவனங்களுக்கு கூட தான் வேலை செஞ்சோன்னு இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னா அவங்க உழைக்கணும்ன்ற ஆசை, பட் அவங்களுக்கு படிச்ச படிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது கிடைக்க வரைக்கும் சும்மா வீட்லயும் இருக்க இயலாது, அவனோட வாழ்வாதாரத்துக்கு அது தேவைப்படும். ஸோ அதனால செஞ்சு அவங்க உழைச்சு கொள்வாங்க. மற்ற பாத்தீங்கன்னா நம்மளா இந்த பிக்மி வேற முன்னம் வந்து ஆட்டோக்களோட கட்டணங்கள் வந்து நல்லா கூட இருந்தது. இப்போ நம்மள இங்க இருந்து டவுனுக்கு போறதுக்கே நிறைய காசா இருந்தது. பிக்மி வந்த அப்புறம் நல்லா கட்டணங்கள் நல்லா குறைஞ்சிருக்கு. கட்டாயம். ஏன்னா இப்ப வந்து எதிரில் இருக்கக்கூடிய, அதாவது இப்ப நார்மலா ஆட்டோல இன்னும் பதியாத சாரதியார்கள் கூட அவர்களது கட்டணத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டாங்க. என்ன காரணம் என்றா வந்து இதற்கு மிஞ்சி ஒரு கட்டணத்தை சொல்லி கட்டாயம் வரவிட இயலாது. ஏன்னா சும்மா இருக்கிறவரை கூட பிக்மி அப்ப டவுன்லோட் பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றபடியா குறைச்சிட்டாங்க. அது உண்மைக்கும் சந்தோஷமான விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான், அவர்களும் எங்களோட சேர்ந்து பணியாற்றலாம். எங்களோட வேண்டுகோள் வந்து என்னென்று சொன்னா நாங்கள் ஒருபோதும் வந்து யாரையுமே எதிராக கருதவில்லை. எங்களால வாழ்வாதாரம் பாதிச்சது என்று சொல்லி ஒரு சிலர் இருந்தாலும் கூட எங்களோட சேவையால வந்து மக்கள் உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால வந்து மக்களோட இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னென்னு சொன்னா போக்குவரத்து சேவை என்ற ரீதியில வந்து இப்ப பாத்தீங்களன்னு சொன்னா இப்ப புதுவரதம் நத்தாரதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதாவது இப்ப இத்தனை ஹையர் ஓடுறவங்களுக்கு ப்ரைசஸ் கொடுத்துட்டு வரோம், அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அது எல்லாத்தையும் கூட பேசஞ்சர்ஸ் அவைல் பண்ணி கொண்டு வராங்க. அதனால அந்த பேசஞ்சர்ஸுக்கும் வந்து இலகுவாக இருக்குது பயணிக்கிறது. நாங்க இப்ப இந்த ஆட்டோ வந்து நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வர மாட்டோம். அங்க எப்படி வேணும் முடியும்? இந்த ஆட்டோ நீங்கள் யாழ்ப்பாணத்துல வேண்டணும் என்று சொன்னா நீங்கள் வந்து சிடிபி வங்கிக்கு போனீங்கள் என்று சொன்னா இதுல 2 விதமான சிஸ்டம் வச்சிருக்கிறோம். ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டோவை வந்து நீங்கள் அங்க கொடுத்து 15 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதை கொடுத்தும் நீங்கள் எலக்ட்ரிக் சிஸ்டத்துக்கு மாத்திக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னா இதை ஒரிஜினலாக எலக்ட்ரிக் சிஸ்டத்துல வேண்டணும் என்று சொன்னா மொத்த கட்டணமான முதல் கூறின மாதிரி 32 லட்சம் ரூபாய். 32 லட்சம் ரூபாயில நீங்கள் 5 லட்சம் ரூபாவை முற்பணமாக கொடுத்து மாதம் 71,000 ரூபாய் கட்டக்கூடிய மாதிரி 5 வருஷத்துக்கும் போட்டுக்கொள்ளலாம். நீங்க முற்பணத்தை அதிகமா செலுத்தினீங்கன்னா உங்களோட மாதாந்த கட்டணத்தின் இது வந்து குறை. லாங் ட்ரிப்புக்கு லாங் ட்ரிப்னு சொன்னா இதுல வந்து 150 கிலோமீட்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணுமன்றதுனால இப்ப இங்க இருந்து கிளிநொச்சி போய் வரலாம். அதே மாதிரி இங்க இருந்து வவனியா போகலாம்.
போனா திருப்பி அங்க ஒரு இடத்துல சார்ஜ் போடணும். நீங்கள் குறைஞ்சது 4.5 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்களா ஓகே. பட் இந்த வாகனம் வந்து இங்க புழக்கத்துக்கு வந்து சரளமா வந்ததுக்கு பிறகு முக்கியமான இடங்கள்ல வங்கிகள், பெட்ரோல் ஷெட்டுகள் எல்லாத்துலயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போடுவோம். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் போட்டுட்டோம்னு சொன்னா உங்களுக்கு எப்படியுமே 40 நிமிஷத்துல ஒரு தேத்தண்ணி குடிச்சு ஒரு சாப்பிட்ற நேரத்துல சார்ஜை போட்டுடலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா சிட்டி ரைடிங்க்கு நல்லா இருக்கும். சிட்டி ரைடிங் நல்லா இருக்கு. மற்றது இப்ப நான் முதல் சொன்னதுதான், பிக்மி மாதிரி ஒரு சர்வேல ஈடுபடுற ஒரு சாரதிக்கு வந்து சரியான லாபமே தவிர உழைக்கலாம். ஏன்னா அவருக்கு வேஸ்டேஜஸ் குறைவு. இப்போ 1 கிலோமீட்டரோட பெட்ரோல் செலவு வந்து எங்களுக்கு 3 ரூபா தான் போகுது. அப்ப இதுவே நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சீங்கன்னா 20 கிலோமீட்டர் போகும். அப்ப அதுல நீங்க பிரிச்சு பார்த்தாலும் கூட இந்த கட்டணம் லாபம் தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துலதான் சார்ஜர் இருக்கு. இது நார்மல் சார்ஜ் பாயிண்ட், இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் பாயிண்ட். ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட நம்ம ஊரே கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜர் பாயிண்ட் பெரிய பிளக் இருக்கும். இது வந்து அங்க அந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த பிளக் நீங்க இதுல பிளக் பண்ணிட்டீங்களா இது சார்ஜ் பண்ணிடும். இது வீட்டுல சார்ஜ் பண்ற மிஷின். ஓகே ஓகே. அது அந்த உங்களுக்கு அந்த இதையும் இதுல வீட்டுல சார்ஜ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 4.5 மணி நேரம். ஃபாஸ்ட் சார்ஜிங் 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம். ஓகே ஓகே. நம்மள மற்ற ஆட்டோல ஒப்பிடக்க இதுக்கு வந்து ஸ்பேஸ் கூட என்ன? ஸ்பேஸ் கூட நம்மள அவ்வளவு வெயிட் தாங்க. இந்த வெயிட் சாதாரணமா ஒரு பட்டா லோரி தாங்கக்கூடிய வெயிட் தாங்க. ரைட் ரைட். ஸ்பீட் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம நாங்க இந்த ரோட்ல ஓடி காட்டலாம். எத்தனை சிசி இருக்கும்? நான் பருத்துறைக்கு போய் வந்தது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் வந்தாங்க. ரைட் ரைட்.